गाइस இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்டைல்ல மசாலா தோசை எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு panல கொஞ்சமா ஆயில் விட்டு பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணி இதல வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வந்தா போதும். அதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அது நல்ல பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூட அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கும் பீட்ரூட்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேர்த்து உப்பு போட்டு அவிச்சு ரெடியா தான் வச்சிருந்தேன். அதுல கொஞ்சமா மசிச்சு ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கடிச்சு சாப்பிடுறதுக்கு. அதனால இப்படி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் காரப்பொடி. காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா சாம்பார் சட்னியில் காரம் ஆல்ரெடி இருக்கும். அதனால ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாம்பார் பொடி சேர்த்து செய்கிறதுனால. அப்புறமா காயப்பொடி கொஞ்சம், உப்பு கொஞ்சம், இதுக்கு தேவையானது எல்லாம் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா வற்றி வரணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் மசாலா தோசைக்கு நல்லாயிருக்கும். இது அளவுக்கு வற்ற விட்டுறலாம். ரெடி ஆயிடுச்சு மசாலா. இப்போ சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தட்டில் தேங்காய், புளி, 3 மிளகா, கொஞ்சமாக பொரிக்கடலை. மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தக்க வச்சுக்கோங்க. இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டா சட்னி ரெடி. தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, மிளகுத்தூள், அவ்வளோதான். சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் பருப்பு, வெங்காயம், தக்காளி, மிளகா இவ்வளோ போட்டு நல்லா அவிச்சு எடுத்துடலாம். இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறமா 1 ஸ்பூன் மிளகா பொடி, அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு இதுக்கு தாளிப்பு ஊற்றி எடுத்துட்டா நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிரும். இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்டிங்லேயே தாளிப்பு போட்டுட்டு தான் கொதிக்க வச்சுருக்குறோம். இது எப்படினாலும் பண்ணலாம், ரெண்டுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா நம்ம தோசை சுட்டு எடுத்துடலாம். ஒரு கல்லில் நல்லா மெல்லிசாக தோசை ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே நெய் ஆட் பண்ணி நம்ம தோசை சுடலாம். நெய் பிடிக்காதவங்க ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி நெய் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த அளவுக்கு நெய் ஆட் பண்ணி இது கொஞ்சம் மொருகினதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே மசாலா வச்சு எடுத்தோம் கரெக்டாக வந்துடும். இவ்வளோ மசாலா நான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க மசாலா. அவ்வளோதான், இதை அப்படியே மடித்து விட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டான ஒரு தோசை ரெடி. இந்த மாதிரி பீட்ரூட் சேர்த்து செய்கிறது வந்து கேரளா ஸ்டைலு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.